வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 97. பார்க்கலாமா? மொட்டை மாடிக்கு சென்று பார்த்த திவ்யா, சீதா, வாசு, சஞ்சய் நால்வரும் அதிர்ந்தே போய்விட்டனர். அங்கு அவர்கள் பார்த்த காட்சி எப்படி? ராகவன், மணி, முத்து, மீனாட்சி யாரின் உதவியும் இல்லாமல் தனியாக சமைத்துக் கொண்டிருந்தான். பெங்களூருவின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவன் கரண்டி பிடித்து சமைத்துக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்ததும் வாசு, சஞ்சய், திவ்யா, சீதா நால்வருக்கும் பேச்சே வரவில்லை. மச்சான், என்னடா அது, என்ன பண்ற என்று வாசுவின் குரல் கேட்டதும் அவன் பக்கம் திரும்பிய ராகவன், எப்படா வந்தீங்க 4 பேரும் என்றான். ராகவன், நாங்க இப்பதான் வந்த மச்சான், நீ என்ன பண்றீங்க என்றான். வாசு, பார்த்தா தெரியல, சமைக்கிறேன்டா. இன்னையோட மது கர்ப்பமாகி 45 நாள் ஆச்சு. சோ அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்றான் ராகவன். இத நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லடா. இது மதுவுக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்ல, எங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தான். நீ எப்படிடா கரண்டி எல்லாம் பிடிச்சு சமைக்கிற என்று ஹசு கேட்டதும், அவளுக்காக இது பண்றதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்டா என்று ராகவன் சொல்ல, அது சரிதான் மச்சான், என்னெல்லாம் சமைச்சிருக்க என்று வாசு ராகவன் சமைத்ததையெல்லாம் சென்று பார்த்தான். நண்டு, மீன், முட்டை, சிக்கன், மட்டன், இறால் என எல்லாமே இருந்தது. என்னடா இது, ஓடுறது, பறக்கிறது, நீந்துறது, நடக்கிறதுன்னு எல்லாமே இருக்குது. மச்சான், எப்படிடா உன்னால மட்டும் எல்லாத்துலயும் இப்படி கலக்க முடியுது? உனக்கு தெரியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன என்று வாசு கேட்க, டேய் போலவன் பேசிட்டு இருக்காம, இப்போ டெரஸ் டெக்கரேஷன் பண்ண ஆட்கள் வருவாங்க, கூடவே இருந்து கவனி. வேலை முடிஞ்சதும் சரியா 5 மணிக்கு எல்லாரும் ரெடி ஆகி இங்க அசைன் ஆயிடுங்க, சரியா என்று ராகவன் சொல்ல, சரி என்று அனைவரும் தலையாட்டினர். ராகவன் உணவை எல்லாம் தயார் செய்து முடித்தவன் தன் அறைக்கு சென்றான். மது மெத்தை மேல் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் பூந்துவாளியை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்று விட்டான் ராகவன். குளித்துவிட்டு வந்தவன் பால்கனிக்கு சென்று ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு தன் அலுவலக வேலைகளை மடிக்கணினியில் பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஒரு 4 மணி இருக்கும். மது கண் விழித்தவள் தன் கைபேசியில் மணியை பார்த்துவிட்டு, ஐயோ, இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? அவருக்கு லஞ்ச் கூட கொடுக்கலையே என்று அடித்து பிடித்து எழுந்தவள், அவரு எங்க இருக்காருன்னு கேட்போம், ஒருவேளை ஆபீஸ் போயிருந்தாருனா என்று தன் கைபேசியில் ராகவன் எண்ணுக்கு அழைத்தாள் மது. ராகவனின் கைபேசி சத்தம் பால்கனியில் கேட்கவே, அவரு எங்கதான் இருக்காரு போல. என்ன அதிசயம், இன்னைக்கு ஆபீஸ் போகாம வீட்லயே இருக்காரு என்று யோசித்தபடியே மது பால்கனியின் பக்கம் சென்றார். அங்கு ராகவன் ஊஞ்சலில் அமர்ந்திருப்பதை பார்த்தவள், என்னங்க என்றபடியே அவள் பக்கம் சென்றாள். மேடம், நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு போல என்று ராகவன் கேட்க, நான் என்ன பண்றது, உங்க பாப்பா தான் நல்லா தூங்கு முஞ்சியா இருப்பா போல, அவளும் தூங்கி என்னையும் தூங்க வைக்கிறா என்று மது சொல்ல, நீ நல்லா தூங்கிட்டு பழிய என் பொண்ணு மேல போடுறியா என்றான் ராகவன். எனக்கெல்லாம் பகல்ல தூங்கியே பழக்கம் இல்ல, அது உங்களுக்கே தெரியும். உங்க பாப்பா வந்ததுல இருந்துதான் எப்ப பார்த்தாலும் தூக்கமா வருது, நான் என்ன பண்றது என்றால் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு மது. சரி சரி என்று தன் பக்கத்தில் நின்றிருந்த மதுவை இழுத்து தன் 2 கால்களுக்கு நடுவில் நிற்க வைத்து கட்டிக்கொண்ட ராகவன் அவளின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி ஊஞ்சலில் அமர்ந்தபடியே அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். சார், உங்களுக்கு இப்போ நான் என்ன சமைச்சு தரணும் சொல்லிட்டீங்கன்னா போய் ரெடி பண்ணிடுவேன் என்று மது சொல்ல, இல்ல, எனக்கு பசிக்கல என்றான் ராகவன். பசிக்கலையா? என்ன சொல்றீங்க, காலையில சாப்பிட்டது நீங்க என்று மது சொல்ல, பசிக்கலன்னு சொல்றேன்ல, உன்கிட்ட நான் இன்னைக்கு நிறைய பேசணும் என்று ராகவனிடம், என்ன பேசணும் என்றபடியே அவனிலிருந்து விலகி அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். தன் பக்கத்தில் அமர்ந்த மதுவை பார்த்த ராகவன் ஊஞ்சலிலிருந்து இறங்கி அவளின் வலதுபுறம் சென்றவன்,
அவளின் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான். அவனின் சிகையை வித்தியாசமாக பார்த்த மது மெல்ல அவனின் சிகையை தன் விரல்களால் கோதிவிட்டார். மது, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுல நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணோட அம்மா திரும்பவும் உயிரோட வந்தாங்கல்ல. அந்த பையன் தன்னோட மனைவியோட நலனுக்காக தானே அவனோட மனைவியோட அம்மா உயிரோட இருக்கிற விஷயத்த மறைச்சான். அதுல என்ன தப்பு என்று ராகவன் கேட்க, என்னங்க இப்படி கேட்டீங்க? அவ செஞ்சது மறைச்சது எல்லாமே அவனோட மனைவிக்காக தான். நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க அம்மா நிலைமைய நினைச்சு பாருங்க. மனநிலைமை பாதிக்கப்பட்ட இந்த நிலைமையில தானே அந்த பொண்ணு அவ அம்மா கூட இருந்திருக்கணும். எனக்கும் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க பாரமா இருக்க மாட்டாங்க. அது போல பிள்ளைங்களும் பெத்தவங்கள பாரமா நினைக்க கூடாது. அந்த அம்மா உயிரோட இருக்காங்கன்னு அந்த பையனுக்கு தெரிஞ்சப்பவே அவனோட ஒய்ஃப் கிட்ட அவன் சொல்லி இருந்தா இந்நேரம் அந்த அம்மா குணமாக இருப்பாங்கல்ல. அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு தானே. பெத்தவங்க இல்லாம அனாதையா வாழுறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமாங்க என்றாள் மது உணர்ச்சி பொங்கு கண்கள் கலங்கியவளை. மது, எதுக்கு இப்போ இவ்ளோ எமோஷனல் ஆகுற? கூல் என்று அவள் மடியிலிருந்து எழுந்த ராகவன் அவளின் தோள் மேல் கை போட்டு அவளின் பக்கமாய் அமர்ந்தவன், மது, இப்போ அப்பா உன் முன்னாடி வராரு. அப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலும் வருதுன்னு வச்சுக்கவே, நீ என்ன பண்ணுவ என்று ராகவன் கேட்க, ராகவனின் விழிகளை ஆள பார்த்த மது அவன் முகத்தை கைகளில் ஏந்தி, என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன் மாதிரி ஒரு துரோகத்தை நீங்க எனக்கு பண்ண மாட்டீங்க என்று கூறி அவன் நெற்றியில் இதில் பதித்தவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். 2 வருடம் அந்த ஆண் தன் மனைவியிடம் அவளின் தாய் உயிரோடு இருப்பதை மறைத்ததற்கே கோபப்பட்ட மது கிட்டத்தட்ட 4-5 வருடமாய் ராகவன் மறைத்து வைத்திருப்பதை தெரிந்தால் என்ன செய்வாளோ என்று யோசித்த ராகவன் மீண்டும் மதுவிடம், மது, உன் அப்பா நாளைக்கே உன்னை பார்க்க உயிரோட வந்துடுறாருன்னு வச்சுக்கோ. உன் அப்பா உன்கிட்ட ராகவனோட வாழ்ற வாழ்க்கை உனக்கு வேணாம், என் கூட வந்துருன்னு சொல்றாரு. அப்போ நீ என்ன பண்ணுவ என்று ராகவன் கேட்க, நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி என் அப்பா வந்து என்கிட்ட உங்களை விட்டு பிரிஞ்சு வர சொல்லல மாட்டாரு. எனக்கு பிடிச்ச எல்லாமே என் அப்பாவுக்கு பிடிக்கும் என்று மது கூற, ஒருவேளை நீ என்ன விட்டு போற சூழல் வந்தாலும் நீயே நான் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்று ராகவன் கூற, அவனை புருவம் சுருங்க பார்த்த மது, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க என்று கேட்க, நத்திங் என்று மூஞ்சிலை விட்டு இறங்கிய ராகவன் பால்கனியின் கம்பியை பிடித்துக்கொண்டு வானத்தையே விரித்து பார்த்திருக்க, என்னங்க இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு? உண்மை சொல்லுங்க என்று மது கேட்க, கண்களை மூடி திறந்த ராகவன் தன் பக்கம் இருந்த தன் மனைவியை அணைத்துக் கொண்டான். சீக்கிரம் ரெடியாக, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு என்று ராகவன் சொல்ல, என்ன சர்ப்ரைஸ் என்றாள் மது. அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எப்படி சொல்றது? ரெடியாகி வா என்று ராகவன் சொல்லவும், சரி நான் ரெடியாகிறேன் என்று அறைக்குள் சென்றவள் பூந்துவாளையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் செல்ல, மது அணிய வேண்டிய புடவை நகைகள் முதற்கொண்டு ராகவன் அனைத்தையும் மத்தை மேல் எடுத்து வைத்துவிட்டு மொட்டை மாடியில் ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்க சென்று விட்டான். அவன் நினைத்தது போலவே அலங்காரம் எல்லாம் நடந்து முடிந்திருந்தது. வெள்ளையும் இளஞ்சிவப்பு நிற துணிகளால் மேடையெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்க, அதே துணிகளை அங்கங்கே இழுத்து கட்டி கூடாரம் போல் அமைக்கப்பட்டு சிவப்பு நிற ரோஜாக்கள், இளஞ்சிவப்பு நிற ரோஜாக்கள், வெள்ளை நிற ரோஜாக்கள் என அங்கங்கு ரோஜா பூக்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு நடுவில் ஒரு நாற்காலி போடப்பட்டு அதன் முன்னே வளையல்கள், பழங்கள், பூக்கள் நிரம்பிய தட்டுக்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இருந்தது. அலங்காரம் எல்லாம் முடித்து வேலையாட்கள் கிளம்பிவிட ராகவன் மொட்டை மாடிக்கு செல்லும் போது அங்கு வாசு மட்டும்தான் இருந்தான். ராகவனை வாசு பார்த்ததும், ராகவா, நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் வாசு. பொண்ணுங்களுக்கு பொதுவா 7வது மாசம்தான் வளகாப்பு போடுவாங்க. ஆனா நான் மதுவுக்கு 45 நாள்லயே வளகாப்பு பண்ணி பார்க்க ஆசைப்படுறேன். ஒருவேளை 7வது மாசம்
அவளுக்கு வளகாப்பு நடக்கிற சமயம் நான் அவ கூட இல்லாம போக கூட நிறைய வாய்ப்பு இருக்குதானே என்று ராகவன் சொல்வதை கேட்ட வாசு, மச்சான், நீ நினைக்கிறா போல அப்படி எதுவும் நடக்காதுடா என்றான். வாசுவை பார்த்து, எதுவும் நம்ம கையில இல்லடா, என்ன வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் நடக்கலாம், எல்லாத்தையும் சந்திக்க ஏத்துக்க நம்ம தயாரா இருக்கணும் என்றான் ராகவன். வாசு ராகவனிடம் அதற்கு மேல் எதுவுமே பேசவில்லை. விரக்தியின் விளிம்பில் இருப்பவனிடம் என்னதான் பேசிவிட முடியும்? சரி வாசு, நான் போய் மதுவை அழைச்சிட்டு வரேன், நீ சஞ்சய், சீதா, திவ்யாவை அழைச்சு இங்க இருக்க சொல் என்று சொல்லிவிட்டு ராகவன் சென்றுவிட குடித்து முடித்து மார்பில் பூந்தவாளியோடு வந்து மது மத்தையில் இருந்த நகைகளையும் புடவையையும் பார்த்துவிட்டு, அட எல்லாமே எடுத்து வச்சிருக்கார் போலவே என்று நினைத்தவள் அந்த பிங்க் நிற பட்டு புடவையை எடுத்து அணிந்து கொண்டாள். அவள் புடவையை அணிந்து முடியவும் ராகவன் அந்த அறைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. என்னங்க, சாரி ரொம்ப நல்லா இருக்கு என்று மது சொல்ல, தேங்க்யூ மேடம் என்று சொன்ன ராகவன் மதுவை கண்ணாடிக்கு முன்னே இருந்த நாற்காலியில் அமர வைத்து அவளுக்கென எடுத்து வைத்திருந்த வைர நகைகளை எல்லாம் அணிவித்தவன், வாவ், ரொம்ப அழகா இருக்கு என்று கண்ணாடியின் வழியே அவளை பார்த்து சொன்னவன், சரி நீ தலைவாரிட்டு இரு, இதோ வந்துடுற என்று அணிந்திருந்த டிஷர்ட் ட்ரௌசரோடு காரை எடுத்துக்கொண்டு போனவன் அடுத்த 20 நிமிடத்தில் அரண்மனைக்கு திரும்பினான். மாடி ஏறி தன் அறைக்கு சென்றான். தலையெல்லாம் வாரி நெற்றி வகுட்டில் குங்குமம் இட்டு கொண்டிருந்த மது ராகவனை பார்த்ததும், எங்க போனீங்க என்றாள். இதோ இத வாங்கத்தான் என்று தன் கையில் இருந்த வாழை இலையால் மடிக்கப்பட்ட மல்லிகை பூவை மதுவின் முன்னே நீட்டினான் ராகவன். சாய், எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகைப்பூ என்று ராகவனின் கையில் இருந்த பூவை மது வாங்கி வாழை இலையிலிருந்து பூவை எடுத்தவள், இத நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க என்று மது சொல்ல, ராகவனும் அவள் கையில் இருந்த பூவை வாங்கி அவள் தலையில் வைத்து விட்டான். அப்படியே மதுவை தன்புறம் திருப்பி அவள் நெற்றியில் முத்தம் பதித்தவன் அவளின் விழிகளை ஆளி பார்த்தவாறே, நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, தேவதை போல இருக்கு, இந்த பிங்க் நிற சேலை உனக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த சேலையால நீ அழகா இல்ல உன்னால இந்த சேலை அழகான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கடி, உன்னை ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னெல்லாம் தெரியல, ஆனா உன் கூட 100 வருஷம் வாழணும்னு தோணுது, அது நடக்குமான்னு தெரியல, நடந்தா இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமானவன் இருக்கவே முடியாது. மது, ஐ லவ் யூ சோ மச், என் கூடவே இரு, எப்பவும் என்னை விட்டு போயிடாத, நம்மள சுத்தி என்ன வேணும்னாலும் நடக்கலாம், ஆனா உன் ஆள் மனச கேளு, எது சரி எது தவறு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உன் ஆள் மனச கேளு, அது உனக்கு சொல்லும். என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப பாரமா இருக்கு என்று ராகவன் சொல்ல, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு பயமா இருக்குங்க என்றாள் மது கண் கலங்கியபடி. இப்ப எது கலர, நான் தான் சொன்னல, என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் என்று ராகவன் சொல்ல, அப்போ உங்களை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்றீங்களா என்றாள் மது. தெரியல, பட் தோணுது என்றான் ராகவன். அப்படியெல்லாம் தோணக்கூடாது, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஐ லவ் யூ சோ மச்ங்க என்று அவனை இருக்க அணைத்துக் கொண்டாள் மது. ராகவனும் அவளை அணைத்தபடியே, ஐ லவ் யூ சோ மச் டி, ஐ லவ் யூ சோ மச் என்றான். அவனை விட்டு விலகிய மது செம்பி அவனின் இதழில் முத்தமுற்றை பதிக்க, அந்த சமயம் அவனுக்கும் அந்த இதழ் தீண்டல் தேவைப்பட்டது. அதனால் அவனும் அவளை முத்தமிட்டான். அவளை முத்தமிட்டு அவன் விலகி, ஜஸ்ட் 10 minutes, நானும் கிளம்பி வந்துடுறேன் என்றவன் அவளைப் போலவே பிங்க் நிறத்தில் சில்வர் ஜரியால் நெய்யப்பட்ட அழகான வேஷ்டி சட்டையை அணிந்து வந்தான். அவனை பார்த்ததும், என்னங்க இது என்றாள் மது. வேஷ்டி சட்டை என்றான் ராகவன். அது தெரியுது,
நம்ம வீட்ல இன்னைக்கு ஏதோ விசேஷமா என்று மது கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பாப்ப என்றான் ராகவன். ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள் மது. தேங்க்யூ. என்றான் ராகவன். தன் பட்டு சட்டையின் கையை முட்டி வரை மடித்து விட்டவன் போலாமா? என்று மதுவிடம் கேட்க, ம் என்றாள் மது. சரி, ஒரு நிமிஷம் இரு என்று கண்ணாடி முன்னே இருந்த மேசையில் இருந்த கருப்பு துணியொன்றை எடுத்தவன் இப்போ நான் உன் கண்ணை கட்ட போறேன் என்று சொல்ல, எதுக்கு என்றாள் மது. சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, மறந்துட்டியா? என்றவன் அவளின் கண்களை அழகாக கட்டிவிட, என்னங்க, என்ன சர்ப்ரைஸ்? ரொம்ப ஆசையா இருக்கு, என்னன்னு பார்க்க சீக்கிரம் அழைச்சிட்டு போங்க என்று அவள் சொல்ல, சரி என்று அவளை அழகாக தன் இரு கைகளில் பூ போல ஏந்தி கொண்டான். என்னங்க, நான் நடந்தே வரேன் என்றாள் மது. வேண்டாம், நான் தூக்கிட்டே போறேன் என்றவன் மாடி படிகளில் ஏறி மொட்டை மாடியின் கதவை திறந்து அவளை இறக்கிவிட்டான். மொட்டை மாடியில் 2 அடி எடுத்து வைத்தவள், என்னங்க, நம்ம மாடிக்கு வந்திருக்கோம் என்று அவள் கேட்க, எப்படி கண்டுபிடிச்ச என்றான் ராகவன். அதுதான் முல்லைப்பூ வாசம் அடிக்குதே என்று மது கூறினாள். ஆம், அந்த மொட்டை மாடியில் முல்லைப்பூ பந்தல் ஒன்று பெரிதாக இருந்தது. அதனால் அந்த வாசத்தை நுகர்ந்ததும் தன்னை மொட்டை மாடிக்குத்தான் ராகவன் அழைத்து வந்திருக்கிறான் என்பதை மது உணர்ந்து கொண்டார். சரி, மூவ் என்று ராகவன் சொல்ல, மதுவும் 2 அடி எடுத்து வைத்தாள். அப்போது அவள் மேல் ஹெலிகாப்டரில் இருந்து ரோஜா பூ இதழ்கள் கொண்டு பூமழை பொழிய ஏற்பாடு செய்திருந்தான் ராகவன். மது 2 அடி எடுத்து வைக்கவும் அவள் மேல் ரோஜா பூக்கள் தூவப்பட்டது. அதை உணர்ந்த மது, என்னங்க இது என்று தன் மேல் விழுந்த பூவை எல்லாம் தடவி பார்த்த மது கேட்க, கேள்வி கேட்காதடி, ஃபீல் பண்ண என்று அவளின் காதோரம் குனிந்து சொன்ன ராகவன் அவளை கைப்பிடித்து அங்கு போடப்பட்டிருந்த மேடை பக்கம் அழைத்து சென்றவன் மேடை பக்கம் சென்றதும் கண்கட்டை அவிழ்த்து விட்டான். ராகவன் கண்கட்டை அவிழ்த்ததும் அங்கிருந்த அவளின் முன்னே அலங்கரிக்கப்பட்டிருந்த அலங்காரங்களை எல்லாம், மேடையெல்லாம், பூ, வளையல், பழங்களை எல்லாம் பார்த்த மது, என்னங்க, இங்க என்ன நடக்க போகுது என்று ராகவனை பார்த்து கேட்க, மதுவிடம், என் கண்ணம்மா, அவ வயித்துல என் பிள்ளைய சுமக்க ஆரம்பிச்சு 45 நாள் ஆச்சு. அதை செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு. சின்னதா ஒரு வளகாப்பு செய்யணும்னு நினைச்சு, அதான் என்று மதுவை அழைத்து சென்று நாற்காலியில் அமர வைத்தான் ராகவன். வாசு என்று ராகவன் அழைக்க, மது ராகவனை போலவே பிங்க் நிற வேட்டி சட்டையில் சஞ்சயும் வாசுவும் வர, பிங்க் நிற பட்டு புடவையில் திவ்யாவும் சீதாவும் வந்தனர். அவர்களின் கையில் மதுவிற்கு பிடித்த மஞ்சள் நிறத்தில் ரோஜா பூச்செண்டு இருந்தது. அவர்களை பார்த்த மது, நீங்களா அப்போ வந்தீங்க என்று புன்னகையோடு கேட்க, அரண்மனைக்கு நீங்க வந்த அடுத்த 1 மணி நேரத்துல நாங்களும் வந்துட்டோம் அண்ணிமா என்றான் சஞ்சய். இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ராகவன் வர சொல்லிட்டாமா. உனக்கு மட்டும் இல்லம்மா, இதெல்லாம் எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான் என்றான் வாசு. அது மட்டும் இல்லடி, இன்னைக்கு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. அது என்னன்னு கேட்டா அப்படியே ஷாக் ஆயிடுவ என்றாள் திவ்யா. அப்படி என்ன சர்ப்ரைஸ் என்றாள் மது. உங்களுக்காக அண்ணன் உங்களுக்கு பிடிச்ச எல்லா நான்வெஜ் ஐட்டத்தையும் அவர் கையாலேயே சமைச்சிருக்கார், அங்க பாருங்க என்று சஞ்சய் ஒரு இடத்தை காண்பிக்க, அங்கு ஒரு மேசையில் வண்ண வண்ண கண்ணாடி குடுவைகளில் மதுவிற்கு பிடித்த அனைத்து உணவுகளும் இருந்தது. அதை பார்த்த மது கண்கள் கலங்க ராகவனை பார்த்தாள். என்னங்க, இதெல்லாம் நீங்களா சமைச்சீங்க என்று மது கேட்க, மதுவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கண்களை மட்டும் மூடித்திருந்தான் ராகவன். ஓகே தங்கச்சிமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று வாசு மது கையில் பொங்கத்தை கொடுக்க, எதுக்குன்னா இதெல்லாம் என்றாள் மது. உனக்கு பிடிக்கும் என்னதாம்மா என்று வாசு சொல்ல, வாசுவை தொடர்ந்து சஞ்சய், திவ்யா, சீதா என அனைவரும் தங்கள் கையில் இருந்த பூங்கொத்துக்களை மதுவிடம் கொடுக்க,
அந்த மஞ்சள் நிற பூவை போலவே மதுவின் முகமும் வளர்ந்தது. அதன் பிறகு அவளின் முன்னே இருந்த வளையல் தட்டில் இருந்த கண்ணாடி வளையலை எடுத்த ராகவன் மதுவின் விழிகளை ஆழ பார்த்தவாறே அவளின் முன்னே மண்டியிட்டு கண்ணாடி வளையலை மதுவிற்கு அணிவித்தான். உங்களோட எவ்வளவு காதலிக்கும், நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலங்க என்று கண் கலங்கியபடி மது சொல்ல, எப்பவும் என் கூடவே இரு, அது போதும் என்றான் ராகவன். அவன் கூறியது நடக்காது என்று தெரிந்தும் ராகவன் இப்படி கூறியிருப்பது அவனுக்கே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க, உங்களை விட்டு போனா என் உசுறு என்கிட்ட இருக்காது என்றாள் மது. சட்டென்று அவளின் இதழ் மேல் உற்றை விரல் வைத்தவன் அவளின் விழிகளை ஆள பார்த்தவாறே, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்றவாறு தலையை மட்டும் ஆட்டினான். அதன் பிறகு அங்கிருந்த சந்தனத்தை எடுத்து மதுவின் இரு கன்னங்களிலும் பூசியவன் மீண்டும் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். ராகவன் வலையிலிட்டு நகர்ந்து நிற்க மதுவின் பக்கம் போன வாசு, மதுமா, நீயும் என் நண்பனும் எப்பவும் இன்னைக்கு போலவே சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு மதுவின் கைகளில் வாசுவும் வளையல்களை அணிவித்தான். வாசு வளையல்கள் அணிவித்து முடிய, அன்னிமா, நானும் போட போற வளையல் என்று சஞ்சயும் மதுவிற்கு வளையல்களை அணிவித்து விட்டு மதுவின் வயிற்றை பார்த்து, மகனே சீக்கிரம் வெளியே வா, உனக்காக இந்த சீதா வெயிட்டிங் என்றான் சஞ்சய். சஞ்சயமா, என்ன மகனேன்னு சொல்றீங்க? எனக்கு மருமக தான் வேணும் என்று சீதா சொல்ல, சரிதான், சஞ்சய்க்கு மகன் வேணும், உனக்கு மருமக வேணும், எப்படி முடியும் என்று வாசு கேட்க, அண்ணா சான்ஸ் இருக்கு, ஒருவேளை மதுவுக்கு ட்வின்ஸா இருந்தாலும் இருக்கலாம், அந்த ட்வின்ஸ் ஒரு கேர்ள் ஒரு பாயா கூட இருக்கலாம் என்று திவ்யா சொல்ல, அப்படி கூட இருக்க முடியுமா என்ன என்றான் வாசு. மாம்ஸ், நீங்க ட்வின்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? சான்ஸ் இருக்கு என்றான் சஞ்சய். இருந்தா சந்தோஷம்தான் என்றான் வாசு. எல்லோரும் வளையல் போட்டு முடிய தான் சமைத்த உணவை எல்லாம் மதுவிற்கு தன் கையாலேயே ஊட்டிவிட்டான் ராகவன். இப்படியே அன்றைய நாள் முடிய, அன்றைய ஒரு நாள் முழுவதும் ராகவன் வீட்டில் இருந்ததால் ராகவனுக்கு வேலைகள் அதிகம் இருக்கவே அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டான். அவனோடு சஞ்சயும் வாசுவும் சென்றனர். வாசு சஞ்சயின் அறையில் அமர்ந்து அவனோடு பேசிக் கொண்டிருந்தான். அன்று மதியம் மது நடுரோட்டில் ஒரு ஆணை அடித்ததையும் அதற்கான காரணத்தையும் வாசு சொல்ல, மாம்ஸ், இப்போ என்ன பண்றது? ராகவன் அண்ணாவும் வேற அங்கிளும் அன்னைக்கு தெரியாம கிருஷ்ணமூர்த்தி அங்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது, அவர் உயிரோட இருக்கிறத மறைச்சது, இது மட்டும் அன்னைக்கு தெரிஞ்சது. அப்புறம் எல்லாமே அவ்வளவுதான் போல இருக்கே. இப்போ என்ன பண்றது மாம்ஸ்? அன்னைக்கும் அண்ணாக்கும் பிரச்சனை வராம பாத்துக்கணுமே என்று சஞ்சய் கேட்க, இந்த பிரச்சனையில இருந்து ராகவனை காப்பாத்துற சக்தி ஒரே ஆளுக்குதான் இருக்கு, அது என் அப்பாதான். அவரை பொய் சொல்ல வைக்கிறது தான் இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்க்க ஒரே வழி என்று வாசு சொல்ல, ஆனா அது ரொம்ப கஷ்டமாச்சு மாம்ஸ் என்று சஞ்சய் சொல்ல, எப்படியாச்சும் அப்பாட்ட பேசி கிருஷ்ணமூர்த்தி அங்கிளை அப்பாதான் காப்பாத்தி வச்சிருந்ததாக்கும் ராகவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வைக்கணும். அப்படி சொல்ல வச்சாதான் மது ராகவனோட இனியும் சந்தோஷமா இருப்பா இப்ப போலவே. ஆனா ராகவனா எந்த விஷயத்தையும் மது கிட்ட சொல்லாம இருக்கணும். அப்புறம் அந்த ஆதிசேஷனுக்கும் வித்யாசாகருக்கும் இந்த விஷயம் தெரியும், அவங்களும் அது கிட்ட சொல்லாம இருக்கணும் என்று வாசு சொல்ல, அந்த வித்யாசாகரை எப்படியோ வழிக்கு கொண்டு வந்துடலாம் மாம்ஸ். அந்த ஆதிசேஷனை பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கானோ என்ற சஞ்சயிடம், அது சரி, உனக்கு விஷயமே தெரியாதாடா? அந்த ஆதிசேஷன் தான் ரணதீரன், ரணதீரன் தான் ஆதிசேஷன் என்றான் வாசு. இனி இந்த கதையில என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம் மக்களே. மறக்காம கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆடியோ நாவல்ஸ் கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம ஆடியோ நாவலை ஷேர் பண்ணி வச்சிருங்க. ஓகே, பாய். இனி நாளை ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா. பாய், see you, take care.